பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிறப்பு ரயில் மூலம் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. முதன்மை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையில் நடந்த இந்த சோதனை ஓட்டத்தின் போது ரயில் தண்டவாளங்களை யாரும் நெருங்கவோ அல்லது அதன் அருகில் வேலை செய்யவோ கூடாது என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியது. இந்த திட்டம் தொடங்கி 17 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் ஒரு சில நாட்களில் இந்த வழித்தடத்தில் சேவையை தொடங்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் அதிவேக சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. ஈரோடு டீச்சர்ஸ் காலனி அருகே சாலையை கடக்கும் போது இருசக்கர வாகனம் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தனியார் கல்லூரி மாணவன் மற்றும் பழக்கடையில் பணியாற்றி வரும் 2 இளைஞர்கள் பலத்த காயமடைந்தனர். அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து சூரம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஃபெரா கூட்டமைப்பினர் மயிலாடுதுறையில் 10வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கும் வகையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை விரைந்து இயற்ற வேண்டும், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் உள்ளடக்கிய ஃபெரா கூட்டமைப்பினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட 150 பேரை போலீசார் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அகற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே உள்ள வெள்ளம்பி கிராமத்தில் ஸ்ரீ கற்பக விநாயகர் பஜனை கோவில் மற்றும் நவக்கிரக மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. முன்னதாக கோவில் வளாகம் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை வைத்து யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள், நவக்கிரக ஹோமம், சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தனர். தொடர்ந்து சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. பிப்ரவரி 25 மற்றும் மார்ச் 3ஆம் தேதி மர்ம நபர்கள் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரிந்த அனைத்து ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் வெளியேற்றப்பட்டனர். தகவலின் பெயரில் நகர போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நகர போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரால் வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் பீதியடைந்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் மேலதாளங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சாய் பாபாவிற்கும் ஆலய கலசத்தின் மீதும் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருவண்ணாமலை செய்யாற்றில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். செங்கம் நகராட்சிக்குட்பட்ட தலவாநாயக்கன்பேட்டை பகுதியில் ஓடும் செய்யாற்றில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளால் நீர்நிலை நஞ்சுகளாக மாறி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு நேரில் ஆய்வு செய்து அப்பகுதி பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் குறித்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், காட்பாடி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் மண்டல அலுவலர்களுக்கான பயிற்சி மற்றும் பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழு அலுவலர்களுக்கான பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் நாட்டு வெடி வெடித்ததால் மாணவன் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. தக்கோலம் பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. அப்போது சில மாணவர்கள் திடீரென நாட்டு வெடிகளை வெடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு வெடி தவறுதலாக அங்கு காத்திருந்த நாகராஜ் மீது விழுந்ததில் மாணவன் காயமடைந்தார். மாணவனின் அலறல் சத்தம் கேட்டு பணியில் இருந்த ஆசிரியர் உடனடியாக மாணவனை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சிறிய காயம் என்பதால் முதலுதவி செய்யப்பட்ட பின்னர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர்மன்ற சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக மகளிர் உரிமைத் தொகை 5000 ரூபாய் மற்றும் அரசு உதவித்தொகை 2000 ரூபாய் வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் கடந்த 4 ஆண்டு காலங்களில் கோடை காலத்தில் சிறப்பு நிதி வழங்காத திமுக அரசு தற்போது தேர்தல் நோக்கத்தோடு செயல்பட்டதாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அதிமுக மற்றும் திமுக நகர்மன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக நகர்மன்ற கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது.